நீங்கள் ஸ்கார்ப்ரோ பிரம்டன் போன்ற கிரேட்டர் டொரண்டோ ஏரியாவில் இருக்கிற ஒரு ஆள் இருப்பீங்கன்னு சொன்னால் கரெக்டாக இந்த வீடியோ பாருங்கள். $100-200 உங்களோட இன்சூரன்ஸை எப்படி குறைக்கணுங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை பற்றி தான் வீடியோவில் கதைக்க போகிறேன். இப்போ இது உங்களுக்கு தேவைப்படாட்டியும் ஃபியூச்சரில் தேவைப்படலாம் வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் ஒன்டாரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர். எங்களோட ப்ரோக்கரேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 30 கம்பெனிஸ் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நான் ரீசெண்டாக அதிகமாக பார்க்குற ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், அதுலேயும் இந்த ப்ராப்ளம் நான் யார்கிட்ட கூடுதலாக பார்க்கணுன்னு சொன்னால் GTA ஏரியாவில், அதாவது அதிகமாக ஸ்கார்ப்ரோ, பிரம்டன், நார்த் யோர்க், ஈஸ்ட் யோர்க், அப்படி இல்லைன்னு சொன்னால் ட்ரோனோ, டவுன் டவுன், இந்த பிளேசஸில் இருந்து என்கிட்ட கோட்கட்டு வரக்குள்ள இந்த பிரச்சனை அதிகமாக பார்க்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், முதலாவது ஏதாவது ஒரு கார் டீலர்ஷிப்புக்கு, அது பிராண்ட் நியூ கார் விற்கிற டீலர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அதாவது கம்பெனியெல்லாம் இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னு சொன்னால் யூஸ் கார்கள் விற்கிற யூஸ் கார் டீலர்ஷிப்பாக இருந்தாலும் சரி போகிறாங்க. முதலாவது என்ன செய்கிறாங்க, காரை பார்க்காங்க. அநேகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனை ஃபைனான்ஸ் பண்ணுறாங்களுக்கு, அப்படி இல்லைன்னா லீஸ் பண்ணுறாங்களுக்கு தான் வருது. பிராண்ட் நியூ காராக இருக்குன்னு சொன்னால் $30,000-$40,000 வரும். 100-99% ஆட்கள் ஃபைனான்ஸ் இல்லாட்டி லீஸ் தான் பண்ணுவாங்க. இல்லைன்னு சொன்னால் யூஸ் கார் டீலர்ஷிப்பில் பாவிச்ச கார் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பாவிச்ச கார் வாங்குறேன்னு சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க, சில நேரம் யூஸ் கார்களையும் யூஸ் கார் ஃபைனான்ஸும் போடுவாங்க. ஸோ இப்போ இவங்க காரை பார்த்துட்டு ஏதோ ஒரு கார் இவங்களோட கிரெடிட் ஸ்கோர் மற்றது இவங்களோட ஜாப் அடுத்து எல்லாத்தையும் செக் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒரு காரோண்ட டிசைட் பண்ணுவாங்க, ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஃபைனலைஸ் பண்ணினதுக்கு பிறகு கார் டீலர்ஷிப்பில் சொல்லுவாங்க, உங்களோட ஃபைனான்சிங் அடுத்த விஷயங்களை செய்கிறதுக்காக நீங்கள் ஒரு நான் ரீஃபண்டபிள் டிபாசிட் ஒன்று பே பண்ணணும். அது சில நேரம் $1,000 அடிக்கலாம், இல்லை $2,000 அடிக்கலாம். அதை பே பண்ணினா தான் நாங்கள் அடுத்தது பேங்க்ஸோட கதைச்சி எந்த பேங்க்கில் உங்களுக்கு ஃபைனான்ஸுக்கு அப்ரூவ் பண்ணுறாங்கிறத டீலர்ஷிப்பால் நாங்கள் செஞ்சு தருவோம். அதுக்கு நீங்கள் நான் ரீஃபண்டபிள் டிபாசிட் ஒன்று பே பண்ணணும் இந்த காருக்குன்னு சொல்லுவாங்க. அது சொன்ன உடனே நீங்கள் நல்ல டீல் ஒன்றா இருக்குன்னு சொல்லி போட்டு, இந்த கார் நல்ல சீப்பாக கிடைக்குது, நல்ல டீலாக இருக்குது, இந்த கார் மாதிரி வர கார் கிடைக்காதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால் காரை புக் பண்ணிடுவீங்க. ஒரு $1,000-$2,000 பே பண்ணிடுவீங்க. பே பண்ணினதுக்கு பிறகு அவங்க டீலர்ஷிப்பால் என்ன செய்வாங்க, ஃபைனான்சிங் இதுக்கு அப்ளை எல்லாம் பண்ணி உங்களுக்கு ஃபைனான்ஸ் அப்ரூவ் ஆகிட்டு, ஸோ உங்களுக்கு மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் $500, அப்படி இல்லைன்னு சொன்னால் பை வீக்லி $250-$300 உங்களோட கார் அப்ரூவ் ஆகிட்டு காரை வந்து எடுத்துகிட்டு போங்க. அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸை போடுங்க. இன்சூரன்ஸை போட்டு இன்சூரன்ஸை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு வந்து கார் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிப்பட்டு அதுக்கு பிறகு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டையோ இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ்டையோ போவாங்க. இப்போ நடந்த ப்ராசஸ் எதுலேயுமே பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குன்னு சொன்னால், இவங்க இருக்கிறது கிரேட்டர் டொரண்டோ ஏரியா. கிரேட்டர் டொரண்டோ ஏரியாங்கிறது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி. அதிகமான மக்கள் வாழ்கிற இடம், அதிகமான ஆக்சிடென்ட் நடக்கிற இடம், அதே மாதிரி அதிகமாக கார் திருட்டுகள் நடக்கிற இடம். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயத்தில் தங்கி இருக்குது. ஓகே, இப்போ ஒரு ஆள்ற டிரைவிங் ஹிஸ்ட்ரி, அவருக்கு எவ்வளோ காலத்துக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவர் என்ன மாதிரி அவர் வயசு இருக்குது, ப்ளஸ் அவர் என்ன மாதிரியான கார் வாங்க போகிறாரு அந்த கார்லேயும் தங்கி இருக்குது. அதே மாதிரி அந்த கார் எப்படியெல்லாம் யூஸ் பண்ண போகிறாரு, உதாரணத்துக்கு அவர் ரைட் ஷேரிங் செய்ய போகிறாரா, இல்லாட்டி கொமர்ஷியலுக்கு யூஸ் பண்ண போகிறாரா, பர்சனலுக்கு யூஸ் பண்ண போகிறாங்கிற அதுலேயும் தங்கி இருக்குது. மிக முக்கியமான விஷயம், அவர் இருக்கிற போஸ்டல் கோடில் தங்கி இருக்குது. அடுத்தது நான் சொன்ன மற்ற விஷயத்துல எல்லாம் பெரிய அளவில் இம்பேக்ட் இருக்காது. ஆனால் நீங்கள் இருக்கிற போஸ்டல் கோட் உங்களோட இன்சூரன்ஸில் பெரிய அளவில் தாக்கம் செலுத்தும். இதுக்கு உதாரணம், நான் எந்த பர்சனல் இன்சூரன்ஸ் இதை சொல்கிறேன். நான் முதல்ல எந்த காருக்கு இன்சூரன்ஸ் போடக்குள்ள நான் இருந்த இடம் ஸ்கார்ப்ரோ. இது நான் கதைக்கிறது 3 வருஷத்துக்கு முதல் ஸ்கார்ப்ரோவில் எந்த காருக்கு எனக்கு கிடைச்ச இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் $650 per month. $650 நான் பே பண்ணிட்டு இருக்கக்குள்ள அந்த ரூமை விட்டுட்டு நான் திரும்ப எங்கே மூவ் ஆயினேன்னு சொன்னால் பிக்கரிங்குக்கு மூவ் ஆயினேன். எல்லாருக்குமே தெரியும் ஸ்கார்ப்ரோக்கு அடுத்த சிட்டி பிக்கரிங். ஜஸ்ட் ஒரு 10-20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. நீங்கள் ஸ்கார்ப்ரோவில் எவ்வளோ தெரியுங்கிற பொறுத்து ஒரு 20-30 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் பிக்கரிங், ஜஸ்ட் அடுத்த சிட்டி. நான் பிக்கரிங் மூவ் ஆகின உடனே என் இன்சூரன்ஸ் $650 $350 வந்துச்சு. யோசிச்சு பாருங்கள், 650 எங்கே இருக்கு, 350 எங்கே இருக்கு, $300 per month எனக்கு இன்சூரன்ஸ் குறைஞ்சிக்கு. இது என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொன்னேன். அதுக்காக நான் சொல்ல வரல பிக்கரிங்கில் இன்சூரன்ஸ் குறைவுன்னு சொல்லி. நீங்கள் ஹை டென்ஸான ஹை தெஃப்ட் நடக்கிற அப்படி ஹை ஆக்சிடென்ட் நடக்கிற ஏரியாவில் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் கூட வரும். அதே சமயம் நீங்கள் லோ டென்ஸான ஆக்சிடென்டல் குறைய நடக்கிற கார் திருட்டல் குறைய நடக்கிற இடத்துக்கு போவீங்கன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் குறையும். எந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஆள் வந்து ஸ்கார்ப்ரோவில் இருக்கிற ஒரு ஆள் வந்து என்கிட்ட இன்சூரன்ஸ் கேட்டுனா ஒரு இன்சூரன்ஸ் கோட் செக் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி இருக்கிற ஒரு சேம் ப்ரொஃபைல் அவர் பிக்கரிங்கில் இருக்கக்குள்ள அப்படி இல்லைன்னா ஒஷாவா போமம்பில்னு சொல்லி இப்படி தள்ளி அப்படி இல்லைன்னு சொன்னால் அஞ்சால மில்டன்
இல்லைன்னா கிங்ஸ்டன் சொல்லி தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆள் கோட் செக் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் டிஃப்ரெண்ட் ஒன்று காட்டும் எனக்கு. ஸோ கார் எடுக்கக்கூடிய இவங்க செய்கிற மிஸ்டேக் என்னென்னு சொன்னால், முதலாவது நான் ரீஃபண்டபிள் டிபாசிட்டை பே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸை கட் வரக்குள்ள இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கிளாக இருப்பாங்க. இப்போ தான் புதுசாக லைசன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் G2 தான் வச்சுருப்பாங்க. வாங்குவாங்க பிராண்ட் நியூ 2026 புது கார் பிராண்ட் நியூவாக ஃபைனான்ஸுக்கு ஒரு $50,000-$60,000 காரை வாங்குவாங்க. ப்ளஸ் இவங்க இருப்பாங்க ஸ்காப்ரோவில் இருப்பாங்க, இல்லாட்டி பிரம்டனில் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஒப்வியஸாக இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் $800 $900, சம்டைம்ஸ் சில ஆட்களுக்கு 700 வரலாம். $700 $900 இந்த ரேஞ்சில் தான் இன்சூரன்ஸ் வரும் பர் மந்த். ஆனால் இவங்க காருக்கு ஃபைனான்ஸ் அப்ரூவ் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் $500 விட குறைய மந்த்லி. இவங்க ஒரு பட்ஜெட் ஒன்று போட்டிருப்பாங்க. லைக் கார் பேமெண்ட் $500, ஒரு இன்சூரன்ஸ் ஒரு $200-$300 வந்தாலும் ஒரு $800 இல்லாட்டி $900 முடிச்சிடலாம்னு சொல்லலாம் இவங்க பட்ஜெட் ஒன்று போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ இன்சூரன்ஸுக்கு மட்டும் இவங்க $800-$900 பே பண்ணணும். அதோட கார் பேமெண்ட் $500 போட்டால் $1,300-$1,400 பெர் மந்த் இவங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். இதெல்லாம் என்ன நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள். அதுக்கு பிறகு சொல்லுவாங்க, ஐயோ இப்போ நான் கார் வாங்குறதுக்கு இவ்வளோ இன்சூரன்ஸ் பே பண்ணி நான் காரோட முடியாது, எனக்கு அஃபோர்டபுள் இல்லை. ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நான் இங்கே நான் ரீஃபண்டபிள் டிபாசிட் ஒரு $1,000 பே பண்ணிட்டேன், $2,000 பே பண்ணிட்டேன். அது அவங்க திரும்ப தர மாட்டாங்க. இப்போ நான் என்ன செய்கிறதுன்னு சொல்லி அதுக்கு பிறகு கவலைப்படுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் கிரேட்டர் டொரண்டோ ஏரியாவில் இருக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் ஸ்பெஷலி ஸ்காப்ரோ, பிரம்டன், தயவு செய்து நான் ரீஃபண்டபிள் டிபாசிட்டை கட்டாதீங்க. முதலாவது கார் டீலர்ஷிப் போய் காரை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஒரு காரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணது பிறகு அவங்க சொல்லுவாங்க இது ஃபைனான்சிங் அப்ளை பண்ணணும், அதுக்கு நான் ரீஃபண்டபிள் டிபாசிட்டை பே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை இந்த காரில் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது, இல்லாட்டி நீங்கள் நான் ரீஃபண்டபிள் டிபாசிட் பே பண்ணினா தான் நாங்கள் காரை ஆர்டர் பண்ணுவோம், அது பிறகு $50 சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. தயவு செய்து நான் ரீஃபண்டபிள் டிபாசிட்டை பே பண்ணாமல் முதலாவது நீங்கள் எதை செலக்ட் பண்ணிங்களோ அந்த காரோட வின் நம்பரை முதலாவது எடுங்க. அவங்கள்ட்ட கேட்டால் வின் நம்பரை தருவாங்க. யாருமே வின் நம்பர் தர மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. இல்லாட்டி அதே மாடலில் இருக்கிற அதே சிமிலர் காரோட வின் நம்பர் எடுங்க. நீங்கள் வாங்க போகிற சேம் காரோட வின் நம்பர் எடுத்தால் பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னு சொன்னால் அதே மாடலில் இருக்கிற அதே இயரில் இருக்கிற சேம் காரோட ஒரு வின் நம்பர் எடுத்து ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோ இன்சூரன்ஸ் ப்ரோக்கருக்கோ அனுப்பி முதலாவது கோட்டை செக் பண்ணுங்கள். கோட் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த விதமான பேமெண்ட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஃப்ரீ தான். நீங்கள் கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் கோட்டை தருவாங்க. அந்த கோட்டை பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும், இவ்வளோ இன்சூரன்ஸ் பே பண்ணி இந்த கார் எடுக்கிறது உங்களுக்கு வேர்த்தா இல்லையான்னு சொல்லி. அதுக்கு பிறகு முடிவெடுங்க அந்த காருக்கு நான் ரீஃபண்டபிள் டிபாசிட்டை பே பண்ணுறது இல்லையான்னு சொல்லி. நீங்கள் ஸ்காப்ரோவில் இருப்பீங்கன்னு சொன்னால் சில போஸ்டல் கோடுகளுக்கு இன்சூரன்ஸ் ஹை. பிரம்டனுக்கு அடுத்தது தான் ஸ்காப்ரோக்கு மிக ஹையாக போயிட்டுருக்குது இன்சூரன்ஸ் ரேட்டு. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், அப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையா? நான் ஸ்காப்ரோவில் இருக்கேன், என் வேலை ஸ்காப்ரோவில் இருக்குது, நான் ஸ்காப்ரோவில் தான் இருக்கேன், இப்போ நான் கார் எடுக்கணும், இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையான்னு கேட்பீங்கன்னு சொன்னால் இருக்குது. நீங்கள் எடுத்த உடனே பிராண்ட் நியூ காரை ஃபுல் ஃபைனான்ஸுக்கு போகாமல் ஜஸ்ட் கேஷுக்கு ஒரு $2,000-$3,000 கேஷுக்கு கார் ஒன்று வாங்கி ஒன் வே இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு $300-$400 தான் வரும். அதை வச்சு நீங்கள் எந்த விதமான ஆக்சிடென்ட்டோ போலீஸ் டிக்கெட் இல்லாமல் நீங்கள் ப்ராப்பராக ட்ரைவ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்துடும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு பிறகு உங்களோட இன்சூரன்ஸ் ரேட் குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் எடுத்த உடனே நீங்கள் ஹை ரேட் காருக்கு, அதுவும் இதை மாதிரியான ஏரியாவில் இருந்து போவீங்கன்னு சொன்னால் ஹை இன்சூரன்ஸ் ரேட் தான் நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். ஸோ காரை டிசைட் பண்ணுறதுக்கு முதல் இன்சூரன்ஸை செக் பண்ணி அதுக்கு பிறகு உங்களோட காருக்கு கமிட்மெண்ட்டை கொடுங்க. நீங்கள் ஒன்டேரியோவில் இருக்கீங்க, நீங்கள் புதுசாக கார் ஒன்று எடுக்க போகிறீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஹோம் இன்சூரன்ஸோ டெனன்ட் இன்சூரன்ஸோ பார்த்துட்டீங்கன்னு சொன்னாலோ, அப்படி இல்லை உங்களோட ஆல்ரெடி இருக்கிற இன்சூரன்ஸ் இன்னொரு 10-20 நாளில் முடிய போகுதுன்னு சொன்னாலும் நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணலாம். நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர். எங்களோட ப்ரோக்கரேஜில் நாங்கள் 30 கம்பெனிஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்குரிய பெஸ்ட்டான கோட்டை நான் செக் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லுவேன். எனக்கு கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் இந்த வெப்சைட்டில் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் வீடியோ எத்தனை லைக் இருக்கீங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கெட் பேக் டு யூ. பை.